வணக்கம் மக்களே. பாருங்க, இந்த கொட்டிலும் நான் தான் செய்தேன். இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்த கொட்டில். இப்போ இந்த கொட்டில் செய்வதை விட இன்றைக்கு ஒன்று செய்து வைக்கினேன். அதை ஒரு பாருங்க. இது இன்றைக்கு செய்தது. இது பூமரம் வைக்கிறதுக்காண்டி எல்லாம் ஒன்று செய்தது. இது குறைய காசு தான் நான் செய்தேன். அப்படி என்ன இந்த பலகை எல்லாம் என்கிட்ட இருந்தது, பழைய பலகை எல்லாம் இருந்தது. அப்போ அதை வச்சுட்டு நான் இது செய்தேன். இப்போ இதுக்கு அந்த வீல் எடுத்து செய்யணும், எங்கேயாச்சும் கிடைக்கும். அப்போ அந்த வீலையே பார்த்து கொண்டிருக்கு. இப்போதைக்கு சும்மா ஸ்டாண்ட் பைக்கு அதை செய்திருக்கேன். அந்த வீல் கிடைச்ச உடனே நான் இந்த இதுக்கு வீலை போட்டு இப்போ செய்கிறேன். இப்போ எல்லாமே குறைஞ்ச காசுலான்னு இப்போ செய்கிறது. பார்த்தீங்களா, செய்து போட்டு இந்த ஐடியா தான் முக்கியம். ஐடியா இருந்துச்சுன்னா எல்லாம் செய்கிறது ஈஸி. இப்போ சில சாமான் இங்கே கனடாவை பொறுத்தவரை ஃப்ரீயாகவே எடுக்கலாம். நாங்கள்லாம் இந்த கூட இந்தியாவில் ஃப்ரீயாக தான் இந்த சாமான்களை நான் எடுக்கிறேன். எடுத்துக்கொண்டு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஈவினிங்கண்டா ஃப்ரீயாயிடும். சாட்டர்டே சண்டே தெரியும். இப்போ வெளிநாடுகள் மாதிரி இப்படியான நாடுகளில், கனடா மாதிரி நாடுகளில் இப்போ எங்களுக்கு இந்த வேலை அழுத்தம் கூட மனதுக்கு வேலை அழுத்தம் கூட. அப்போ இப்படியான வீக்கெண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். அப்போ அப்படியே ஃபயரையும் அங்கே போட்டு விட்டுட்டு பாருங்க, ஃபயரையும் போட்டு விட்டுட்டு இந்த கொட்டிலுக்கு நாங்கள் இப்படி இருந்து பிள்ளையோட சந்தோஷமாக ஒரு ஜூஸையும் குடிச்சு கொண்டு இப்படி இருக்கிறான்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் உங்களுக்கு வேலை பழுதல் அப்படியான அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா இப்படியான இதுகளை நீங்கள் செய்து பாருங்க. உங்களோட இதில் இருந்து ஒரு நிம்மதியாக இருக்க ஒரு வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு நிறைய ரிலீஃப் இருக்குது. நான் இப்படி இந்த வீக்கெண்டில் இப்படி செய்கிறதால. நன்றி, வணக்கம்.